ஒரே நாளில் மோதிக்கொள்ளப் போகிறதா அஜித், ரஜினி திரைப்படங்கள். இதனால் ரசிகர்கள் செம அப்செட்டில் இருக்காங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ கூலி திரைப்படம் அதே நாள் ரிலீஸ் ஆக போகிறதாம். ஆக்சுவலாக எல்சியூவில் இணையம் கூலி அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமாக இருக்குது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிவதற்கு தாமதமாகும். மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண மாதிரி பிளானில் இருந்தாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட ஷூட்டிங் ரொம்ப ஸ்பீடாக முடிந்து விட்டது. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்த கூலி திரைப்படத்தை இல்லை மே 1ஆம் தேதி வந்தால் நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி சன் டிவியோட பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. அதனால் ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படி இல்லைனா ஏப்ரல் 10ஆம் தேதி கூலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வசூல் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூலி திரைப்படத்தோட வசூல் பாதிக்கும். இப்போ கூலி திரைப்படம் அந்த நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 திரைப்படத்துக்கும் சமமான திரையரங்குகள் கொடுப்பாங்க. 400 திரையரங்குகள் கொடுப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் 2 திரைப்படத்துக்கும். இதனால் பெரிய பெரிய ரெக்கார்டு பண்ண முடியாது. வசூல் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.